பரிசுத்தப்படுவதாக. இந்த நாட்களும் கூட சிலுவையின் ஊழியத்தின் மூலமாக இந்த கிருபை நேரத்திலே உங்களை யாவரும் நான் சந்திப்பதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இதை பார்த்துக்கொண்டு உங்களை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வாராக. ஊழியங்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் தொடர்ந்து உங்களுடைய தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். ஏனென்றால் திக்கெட்ட ஏழிலே ஜனங்கள் மத்தியிலே இந்த ஊழியம் செய்யப்பட்டு வருகிறது. எனவே உங்களுடைய ஜெபத்தில் அதிகமாய் இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறோம். கட்டப்பட்ட அநேக ஜனங்கள், வியாதியஸ்தர்கள் அநேகரை சந்திக்கும்படியாக ஜெபிக்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டி வருகிறார். எனவே உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் அடியனை நினைவு கூறும்படி ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதும் ஒரு விசை நாம் ஆண்டுடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீ இதயத்தை பார்க்க தேவனாக இருக்கிறப்பா. மனுஷனுடைய இதயத்தின் கவலையை அவனை ஒடுக்கும் நல்வார்த்தையோ அவனை மகிழ்ச்சியாக்கு என்று வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசும்படி அங்கே ஜெபிக்கிறேசப்பா. நீர் ஒருவரே எங்களை சகல ஆறுதலின் தேவனாக இருக்கிறீர். இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தையினால் நீர் எங்களோடு கூட இடப்படுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாட்களும் கூட ஒரு வார்த்தை நான் தியானம் இருக்கிறோம். சகலவிதமான ஆறுதலின் தேவன் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற தலைப்பில் நான் பார்க்க போகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்களை நீங்கள் இழந்து தவித்து கொண்டிருக்கலாம். என்னோட வாழ்க்கையில் ஆறுதல் சொல்ல யாருமே இல்லையே, இந்த உலகத்தில் என்னை விசாரிக்க கூட இந்த உலகத்தில் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பலவிதமான போராட்டத்தின் மத்தியில், பிரச்சனை மத்தியில், தனித்து விடப்பட்ட நிலைமையில், சூழ்நிலைகள் எல்லாமே தோல்வியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட இந்த உலகத்தில் யாருமே இல்லையே, எல்லாமே ஒரே போராட்டமாக இருக்குது, சுற்றிலும் 4 திசைகளும் ஒரே போராட்டமாக இருக்குதா, என்னை ஆறுதல் படுத்துவதற்கோ என்னை தேற்றுவதற்கோ இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சி இதை பார்த்து கொண்டிருக்கலாம். அவர் ஒருவரே சகல ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். அவர் ஒருவரே நம்மளை ஆறுதல் படுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இதை பார்த்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சியா, இனி வாழ்க்கையில் என்ன இருக்குது, என்னை ஆறுதல் படுத்த யாராலையும் முடியாது, என் வாழ்க்கையே நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பயங்கரமான கட்டுகளோடு, வியாதியோடு, போராட்டத்தோடு, இல்லை திருமணமே என் வாழ்க்கையில் நடக்கலை, என் வாழ்க்கையே நீ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, பார்த்த எல்லா அலைன்ஸுமே பார்த்துட்டு போகிறாங்க, ஆனால் எதுவுமே வாய்க்கலை, இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படிங்க நினைக்கலாம். அப்போ கற்பத்தின் கணிக்காக எத்தனையோ டாக்டர் போய் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்குறோம், எவ்வளோ ஊழியக்காரங்க போய் ஜெபம் பண்ணியிருக்கிறோம், ஆனாலும் கூட என் வாழ்க்கையில் கற்பத்தினே கிடைக்கல, எல்லாமே தோல்வியாக இருக்குது, எல்லாமே போராட்டமாக இருக்குது அப்படிங்க நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் ஒருவரே சகல விதமான ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நம்புங்க, ஜெபிங்க, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த நாட்களும் கூட ஒரு 3 விதமான ஆறுதலை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது ஆறுதல், கவலையில் ஆறுதல் இயேசு கிறிஸ்து. லூக்கா 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை பார்க்கும்போது, மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். பிரியமானல இந்த நாட்களும் கூட ஆண்டவர் பாருங்கள் தன்னுடைய சிநேகிதர் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே மார்த்தாள் மரியாள் 2 சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஆனால் மார்த்தாள் பாருங்கள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறாரு. ஆண்டவருக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணும், சமையல் எல்லாம் நம்ம ஒத்தையிலே பண்ணுறோமே, எல்லா வேலையும் நம்ம ஒத்தையிலே பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே, அவள் பார்த்தா அங்கே உட்காந்துருக்காள் ஆண்டவர் பாதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவள் புலம்பிக்கிட்டே இருக்கா. அநேக காரியங்களை குறித்து என்ன செய்யறா, கவலைப்பட்டுகிட்டே இருக்கா. நீ அடுத்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அதை குறித்தே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள். இப்போ மரியாளுக்கும் பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா வேதம் சொல்கிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் தடங்குள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் பிரச்சனை உண்டு, போராட்டம் உண்டு, ஆனாலும் கூட அந்த நேரத்தில் நமக்கு ஆறுதல் தரக்கூடிய இடம் என்ன, தேவ சமூகம் மாத்திரம்தான். அதனால தான் ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வராருன்னு உடனே பாருங்கள் எல்லா வேலையும் விட்டுட்டு அவங்க ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய பாதப்படியில் உட்காந்து அவர் கேட்குறாங்க ஆறுதலுக்காக. ஆண்டவரால் மட்டும்தான் நமக்கு ஆறுதல் தர முடியும், விடுதலை தர முடியும், அற்புதங்களை செய்ய முடியும் என்று உணர்ந்து அந்த அம்மா பாருங்கள் ஆண்டோடைய பாதத்தில் உட்காந்துருக்கிறாங்க. ஆனால் மார்த்தாள் பாருங்கள் அநேக காரியங்களை குறித்து நினைஞ்சிட்டு இருக்காங்க, கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். உலகத்தில் இருப்பவனோட உங்களில் இருக்கிற பெரியவர். நாளைய தினத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாங்க. அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடு போதும். கவலைப்படுவதனால் எவன் தன் சரலோடு ஒரு முளத்தை கூட்ட முடியும். மத்திய 5ஆம் அதிகாரத்தில் 25 31 வரைக்கும் இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது. உணவுக்காகவும் நீங்கள் கவலைப்படுவது என்ன, உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுவது என்ன, இதெல்லாம் அஞ்ஞானிகள் ஞாடி தேடுகிறார்கள், ஆனால் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை நினைச்சிருக்கேன், எல்லாத்தையும் அறிந்து வைத்திருக்கிறேன். எப்போ விலங்குகளை பாருங்கள், பறவைகளை பாருங்கள், அவைகளை நான் போஷிக்கிறேன் அல்லவா, அதனால் 4 தினத்துக்கு குறித்து நினைச்சாதீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் கூட கொஞ்சம் வியாதி தான் வந்து கடைசியில் படுத்த படுக்கையாகி அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி செலவழிக்க நிறைய கடன் வாங்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் ஆண்டவர் மேலே பார்த்து வச்சுட்டு, ஆண்டவரே நீர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளுங்கப்பா, இது வரைக்கும் செய்த எல்லா குற்றங்கள் குறைகள் எல்லாத்தையும் மன்னிங்க, என் வாழ்க்கையில் நீர் அற்புதம் செய்யுங்கப்பா, இந்த பிரச்சனையில் நீர் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லும்பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார்.
பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்களாக என்ன செய்யும், காத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம கவலைப்படுறதுனால ஒன்றும் செய்ய முடியாது. ஐயோ ஐயோன்னு சொல்லி வீட்டிலே உட்காந்து புலம்பிட்டு இருக்கனால ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடும்போது, ஆண்டவரை நீர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா, இக்கட்டில் மனுஷனுடைய உதவிகள் எல்லாம் வருதா, எல்லாம் மனுஷனை நம்பினேன், பணம் தரேன்னு சொன்னாங்க, அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இக்கட்டு காலத்தில் நீர் ஒருவரே எனக்கு துணையாக இருக்கிற ஆண்டவரே, நீரே எனக்கு தீவிரமாக இருந்து எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரை சொல்லும்போது அவர் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் நினைச்ச முடியும், அற்புதங்களை செய்ய முடியும். அதனால் வேதம் சொல்லுகிறது, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினால வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இதுக்கு முன்பதாக உள்ள நிறைய பிரச்சனைகளை பாருங்கள். அந்த நேரத்தில் நமக்கு யார் மட்டும்தான் அற்புதம் செய்திருக்கிறார்? ஆண்டவர் தான். எவ்வளோ மரண பள்ளத்தாக்கில், போராட்டங்களில், தேவைகளில் அவரே என்னுடைய வாழ்க்கையில் அற்புதமாக நடத்தினார். அதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். கர்த்தர் இந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அன்றைக்கி அன்னாள் பயங்கரமான கவலை. ஏன்னா விசனப்படும்படியான சக்களத்தை நினைச்சாரா, அநேக காரியங்களை பேசுகிறா. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலும் கூட அவள் கவலை இருதயத்தை அடைக்கிறது. கணவர் என்னதான் ஆறுதல் சொன்னாலும் அவளுக்கு நினைச்ச முடியல, கவலையை தாங்க முடியல. நேர ஆண்டு சமத்துலேருந்து இருதயத்தை எல்லாத்தையும் நினைச்சாரா, இருதயத்துள்ள கவலைகள் எல்லாம் ஊற்றி விடுகிறாள். கடைசியில் பாருங்கள், அந்த இருதயத்தின் நிறைவுகள் எல்லாத்தையும் ஆண்டு நினைச்சார். விருப்பங்கள், ஏக்கங்கள் எல்லாத்தையும் ஆண்டு நிறைவேற்றுகிறார். நினைப்பதை விட ஜெயிப்பதை விட ஒரு பெரிய தீர்க்கதரிசியே கற்றுக் கொடுத்தார். குழந்தையே இல்லையா ஆண்டவரே, இப்படிலாம் நான் கேவலமான வார்த்தைகளால் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கலாய்ப்போடு தவிப்போடு பாருங்கள் ஆண்டு சமுத்திர தன் இருதயத்தில் எல்லா கவலைகளையும் ஒப்பு கொடுக்குறா. ஆனால் ஆண்டு பாருங்க, அவன் நினைப்பதை விட அழகான ஒரு ஆண் குழந்தைய அதன் பெரிய தீர்க்கதரிசியை கத்தர் கொடுத்து அடுக்கு பெறும் பிள்ளைகளை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். பிரியமானலே, இதை பார்த்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட, ஆண்டவரே எனக்கு எவ்வளோ ஆசைகள் இருந்தும் பணம் இருந்தும் சொத்து இருந்தும் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையா ஆண்டவரே, அது மட்டும் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லி அநேக கண்ணீரோடு கூட அதை பார்த்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் அற்புதங்கள் செய்ய போகிறார். திருமணத்துக்காக இத்தனை வருஷம் ஆகிட்டு, 35 வயசு கூட ஆகிட்டு, ஆண்டவரே இனி என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது ஆண்டவரேன்னு சொல்லி அநேக தவிப்போடு கவலையோடு பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்களுடைய கவலைகளில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். மனுஷனுடைய இதயத்தின் கவலை நிச்சயமாக அவனை ஒடுக்குமா. நீதிமொழிகள் 12:25 சொல்கிறது. ஆனால் நல் வார்த்தையோ அவனை மகிழ்ச்சியாகும். கர்த்தருடைய வேதம் புடமிடப்பட்டது, அது சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றும். இது வரைக்கும் காத்திருக்கீங்களா? அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாக பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படத்தக்கதாக அற்புதமான காரியங்களை அவர் செய்ய போகிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எனவே அதை பார்த்துக்கொண்ட உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு கவலையோடு இருக்கலாம். அவரே உங்களுக்கு ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். ரெண்டாவதாக, தனிமையில் ஒரு ஆறுதல். யோவான் 16:32 இப்படியாக சொல்கிறது, நான் தனித்திரேன், பிதா என்னோடே கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதை நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் ரட்சகராக இயேசு கிறிஸ்து கூட சத்தியத்தின் பாடல் நடத்துகிறார், உண்மையாக நடத்துகிறார், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் பூமிக்கு வந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றுகிறார். அதனால் எல்லாருமே பிரச்சனைகள் உண்மையை பேசும்போது பாருங்கள் எல்லாருமே விலகி போகிறாங்க. ஆனாலும் கூட பாருங்கள், அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நான் தனித்திரேன், என்னோட கூட யார் இருக்கா அப்படிதான் இருக்கிறார். அதுபோல் இன்றைக்கி நீங்களும் கூட உண்மையாக நடக்கும்போது, உத்தமமாக நடக்கும்போது, உங்களுக்கு விரதமாக அநேகர் இவன் உலகத்தில் பிழைக்க தெரியாத ஆளியா, பொய் பேச தெரியாமல் இருக்கிறான், உருப்படியாக அவனால் ஒன்றுமே பண்ண முடியல, இவங்களாம் என்ன மனுஷன், உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் தரிச்சா இவன் எவ்வளோ பெரிய ஆளாக ஆயிடலாம், அது தெரியாமல் உண்மையே பேசிக்கிட்டு இருக்கிறான், அவங்களாம் என்றைக்கு உருப்பட போகிறான் அப்படின்னு சொல்லி உங்களை விட்டுட்டு சத்தியத்தின் நிமித்தமாக, நீதி நிமித்தமாக நீங்கள் உண்மையாக நடக்கும்போது உங்களை விட்டு அநேகர் பிரிந்து போகலாம். யார் எப்படி போனாலும் ஆனால் ஆண்டவர் உங்கள் கூடவே இருக்கிறார். ஏனென்றால் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஆண்டவர் பாருங்கள் ஏற்ற துணையை கத்தர் கொடுக்கிறார். ஒரு மனுஷனுக்கு திருமண காரியத்தையும் கூட ஆண்டவர் நினைச்சார். அவனுக்கு ஏற்படுத்த காரணம் என்ன, தனிமையாக இருக்கக்கூடாங்கிறக்காக. ஆனால் இன்றைக்கி அநேக இடங்களில் பாருங்கள், கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க, உழைப்புக்காக வெளிநாட்டுக்கு போயிருந்தாங்க, பிள்ளைங்களை மனைவியெல்லாம் விட்டுட்டு. ஆனால் அங்கே தனிமையாக போய் இருக்கிற இடத்துல ஐயோ மனைவி பிள்ளைகள் ஞாபகமாக தான் இருக்கும். நம்ம எவ்வளோ தான் உழைச்சாலும், ஆனால் இப்படி தனிமையாக இருக்கிறோமா, இப்படிலாம் உழைச்சி பிள்ளைங்க கூட மனைவி கூட இல்லாமல் நம்ம என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அநேக வேலைகளை தனிமையை நம்ம வாட்டுகிறது. இன்றைக்கி அநேக இடங்களில் பாருங்கள், தாயை இழந்து தகப்பனை இழந்து தனிமை, அநேக இடங்களில் கணவனை இழந்து மனைவி தனிமையோடு கூட பிள்ளைகளோடு கூட இருக்கும்போது தனிமை எவ்வளோ ஒரு வேதனை உள்ளது, கொடூரமானது. ஆனாலும் கூட இதை பார்த்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட என் வாழ்க்கையில் நான் தனிமையாகவே வாழ்க்கையை கடத்த நினைக்கலாம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி அவங்களோட கூட இருக்கிறார். நான் 6ஆம் படிக்கவும் என் தகப்பனார் இழந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் வாழ்க்கையில் தனிமைன்னா தனிமை, வெளியில் படிக்க போகிற இடத்துலையும் சரி, அதே போல் அநேக இடங்களில் நான் தனிமையாகவே வளர்க்கப்பட்டேன். அந்த இடத்துலையும் கூட எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். என்னாண்டவர் எனக்குன்னு உதவி உண்மையான நண்பர்கள் கிடையாது, சொந்த பந்த ஜனங்களும் கூட யாராவது எனக்காக நீ தூக்கி விடுறேன், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனையில் யாருமே ஹெல்ப் இல்லையாண்டவரே, எனக்குன்னு உதவி செய்ய அந்த உலகத்தில் யாருமே இல்லையா, நானே கடந்து கஷ்டப்பட்டு கிடக்கிறேனே. இன்றைக்கி வரைக்கும் என் வாழ்க்கையில் அப்படி தான் நிறைய காரியங்களை நான் நினைப்பேன், ஆண்டவரே எனக்குன்னு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லையாப்பா, இதுக்கு உனக்கு என்ன செய்யணும், ஏது செய்யணும், உரிமையோடு கூட ஒரு தகப்பனை போல் என்கிட்ட கேட்க யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி அநேக
வேலைகளில் நான் ஃபீல் பண்ணுவேன் இப்போ கூட. அப்போ ஆண்டவர் அடிக்கடி சொல்லுவார், நீ ஏன்டா ஃபீல் பண்ணுற, நான் அவன் கூடவே இருக்கிறேன், நீ பயப்படாத, நீ நினைப்பதை விட நான் உனக்கு என்ன செய்வேன், அற்புதமாக நடத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே நடத்துகிற பாதையை நான் நினைப்பேன். எப்போ இந்த உலகத்தில் நீங்களும் கூட சொந்த பந்த ஜனங்கள் எல்லாரும் அவங்கள விட்டு ஒதுக்கப்பட்ட நிலைமையில் தனிமையான ஒரு நிலைமையில் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்கள் கூடவே இருக்கிறார். எனவே தனிமையில் ஆறுதல் தருகிற தேவன் இயேசு ஒருவரே. மூன்றாவதாக இழப்பில் ஆறுதல். இன்றைக்கி மரணத்து நிமித்தமாக குடும்பத்தில் ஏதோ ஒரு மரணம் நடந்துட்டுது, ஐயோ சின்ன வயசில் என் பிள்ளைகளை இழந்துட்டேன், என் கணவர் இறந்துட்டேன்னா நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி இழப்பின் மத்தியில் நீங்கள் ஐயோ சமாதானமே இல்லாமல் இருக்கிறேன், ஆண்டவர் தானே நம்பினேன், ஆனாலும் கூட என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு இழப்பு என்னால் தாங்கவே முடியலையே, நான் யாருக்கு என்ன பாவம் செய்யலையே அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு கூட இழப்பின் மத்தியில் இருக்கலாம். இழப்பின் மத்தியிலும் கூட உங்களுக்கு ஆறுதல் ஆண்டவர் ஒருவரை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும், பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும், ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும், ஜென்ம சரீரம் உண்டு ஆவிக்குரிய சரீரம் உண்டு அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 43-44 வசனத்தில் அவர் சொல்லதை நம்ம பார்க்குறோம். அதே போல் 1 தெசலோனிக்கேயர் 4:13 அண்டியும் சகோதரரே நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களே போல மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதற்கு எனக்கு மனசில்லை அப்படின்னு சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15:25 எக்காலம் தொனிக்கும், அப்போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமோ மறுரூபமாக்கப்படுவோம் அப்படின்னு சொல்கிறார். பெரிய மண்டலம் இன்றைக்கி நீங்களும் கூட குடும்பத்தில் நடக்கக்கூடியாத ஒரு சம்பவம், சின்ன வயசில் எதையோ ஒன்று இறந்துட்டு கண்ணீரோடு கவலையோடு கூட இங்கே ஆறுதல் யாருமே இல்லையா, நைட்லாம் தூக்கமே வர மாட்டேங்க, என் பிள்ளை ஞாபகமே வருது, என் கணவர் ஞாபகமே வருது, என் மனைவி ஞாபகமே வருது, என்னுடைய தாய் தாப்பனோட ஞாபகம் வருது, என்னை எப்படிலாம் வளர்த்தாங்க, எப்படிலாம் என்னை விட்டு பிரிந்து போயிட்டான்னு சொல்லி அநேக விதத்தில் இங்கே கலங்கி கொண்டு ஆறுதல் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். அவர் ஒருவரே சகல ஆறுதல் தேவனாக இருக்கிறார். நான் 6ஆம் படிக்கும் என் தகப்பனார் இழந்தேன், அவர் நான் நினைப்பதை விட அதிகமான பொருட்களெல்லாம் வாங்கி கொடுப்பார். ஆனால் அதுக்கு பிறகு என் வாழ்க்கையில் பயங்கரமான போராட்டமாக தான் இருந்தது. ஆனாலும் கூட ஆண்டவரே என் வாழ்க்கையில் இன்றைக்கும் ஒரு தகப்பனாக இருந்து நடத்துகிறார். அதே போல் நான் உங்களை திக்கட்டலாக விட மாட்டேன்னு சொன்ன ஆண்டவர் அவர் அவங்க கூடவே இருக்கிறார். ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு ஏழை தாய், விதவை தாய், கணவர் கிடையாது, ஒரே ஒரு பையன், அவனும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஆக்சிடெண்ட்டில் இணைஞ்சிட்டான், இறந்துட்டான். அந்த அம்மாவால் அதுக்கு பிறகு கண்ணீர் தாங்க முடியல, அந்த உலகத்தில் நான் ஏன் இருக்கிறேன்னு எனக்கு தெரியலையே, என் ஒரே பிள்ளையும் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ரொம்ப கலக்கத்தோட ஆறுதலே இல்லாமல் நிம்மதியே இல்லாமல் ஏன்னா இருக்கணும் அந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு இருந்தாங்க. ஏன்னா அவர் ஆக்சிடெண்ட்டில் அந்த பையன் இறந்துட்டான். ரொம்ப தவிப்போடு இருந்தாங்க, ஒவ்வொரு நாளும் அழுது உருகி தூக்கமும் இல்லாமல் ரொம்ப வேதனையோடு கூட இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் பாருங்கள் ஒரு ஆளுநர் படுத்துகிறார். எப்படின்னா ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு, பரலோகத்தை காமிக்கிறாரு. அதில் வந்து ஒரு சிறு பகுதியில் பார்த்திங்கன்னா வெளிச்சம் பயங்கரமான வெளிச்சமாக இருக்குது, கண்ணை பறிக்கக்கூடிய அளவுக்கு பயங்கர பிரகாசமாக இருக்குது. அதில் நிறைய சின்ன சின்ன பிள்ளைங்களாம் ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருக்காங்க, சந்தோஷம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அம்மா வேகமாக கண்கள்னால பார்க்குறேன், என் பிள்ளை எங்கே நிற்கின்னு தேடுதாங்க. ஒரு பக்கமே அவங்க பிள்ளை இல்லை. ஐயோ என் பிள்ளை அப்போ பரலோகத்துக்கு போகலையா, என் பிள்ளை அப்போ பரலோகத்துக்கு போகலையா அப்படின்னு சொல்லி தவிப்போடு கூட புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஐயோ என் பிள்ளை அப்போ பரலோகத்துக்கும் போகலையா அப்படின்னு சொல்லி அந்த நேரம் பார்த்து ஒரு மூலையில் ஒரு தொட்டியில் இருக்கிற தண்ணியை அந்த அவங்களுடைய பையன் எடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. அப்புறம் அந்த அம்மா கேட்குறாங்க அந்த பையனை பார்த்து தரிசனத்தில், இந்த ஏன்ப்பா எல்லாரும் சந்தோஷம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க, நீனும் அவங்க கூட போய் விளையாட வேண்டியது தானே, ஏன் இப்படி தனிமையாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா இந்த பூமியில் இங்கே கண்ணீரோடு அழுதுகிட்டு இருக்க எனக்கு இங்கே நிம்மதி கிடையாதுமா, நான் அதனால தான் துக்கத்தோடு கூட இந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருக்கிறேன். இந்த தண்ணி எது தெரியுமாம்மா, அவங்களுடைய கண்ணீர், அந்த கண்ணீரை தான் நான் ஊற்றிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இனிமேல் நீங்கள் அழுதுகிட்டே தான் இருப்பீங்களாம்மா, நீங்கள் அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு நிம்மதி கிடையாதுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அதுக்கு பிறகு தான் நம்ம அந்த தரிசனத்துக்கு பிறகு இனிமேல் நான் அழவே மாட்டேன்டா, நீ சந்தோஷமா இரு, நீ பரலோகத்தில் இருக்கிற நான் இனிமேல் அழமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தன்னை தேற்று கொண்டாங்களாம். பிரியமானவர்களே, இதை பார்த்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தோல்வியில் உங்களுக்கு ஆறுதல் தருகிறவர், தனிமையில் ஆறுதல் தருகிறவர், அதே போல் கவலையில் ஆறுதல் தருகிறவர், இழப்பின் ஆறுதல் தருகிற தேவன் இயேசு ஒருவரே. நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, இந்த நாட்கள் அதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் கூட அநேக பிரச்சனைகளில் தவிப்போடு வேதனையோடு எனக்கு உதவி செய்ய யாருமேன்னு சொல்லி கலங்கி கொண்டு அதை பார்த்து கொண்டுக்கலாம். அப்பா நீர் ஒருவரே ஆறுதல் படுத்தக்கூடிய தேவன், அற்புதங்களையும் அதிசயமான காரியங்களை செய்யக்கூடிய தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே. யோபின் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை 2 மடங்கு ஆசீர்வதித்த தேவன். இதை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.